Welcome to Special Meals. இன்னைக்கு நாம ரெகுலர் சமையல் வீடியோஸ் எதுவும் பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலாக ஸ்னோ வீடியோன்னு பார்க்க போகிறோம். டென்மார்க்கில் நல்ல ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்குது. இந்த ஸ்னோ டைமில் என்னென்ன வேலைகள் செய்வோம், வின்டர் டைமில் எங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். நல்ல பனிமழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸ்னோ பெய்ய ஆரம்பித்து அரை மணி நேரம் தான் ஆச்சு. இந்த அரை மணி நேரத்தில் இந்த அளவுக்கு தரையை கவர் பண்ணிடுச்சு பாருங்க. ஸ்னோ பெய்யும் போது வழக்கமாக இருக்கிற குளிரை விட கொஞ்சம் கோல்ட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸ்னோ பெஞ்சு முடிஞ்சதும் வானம் கொஞ்சம் கிளியர் ஆகி சூரிய வெளிச்சம் இப்போ வர ஆரம்பிக்குது. ஸ்னோ மேலே சன்லைட், இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது பறவைகளுக்கான ஒரு சின்ன வீடு. இதில் நான் கொஞ்சம் தானியங்களை போட்டு வச்சுருப்பேன். இந்த மரத்தோட ஒவ்வொரு கிளையிலையும் பனி இருக்கிறத பார்த்தா பூ பூத்த மாதிரி இருக்குதுல. இந்த செடியில் பனி விழுந்திருக்கிறத பார்க்கும்போது நம்ம ஊர் பருத்தி செடியில் பருத்தி வெடிச்சு போயிருக்குமே அந்த ஞாபகம் வருது. இந்த செடியில் இலை எதுவும் இல்லை, அந்த குச்சியில் ஸ்னோ அழகாக ஒட்டியிருக்குது. இது செடி வைக்கிற தொட்டிங்க. ஸ்னோ அது மேலே விழுந்து ஒரு புது டிசைனாக தெரியும். வின்டர் டைமில் இங்கே செடி எதுவும் வளராது, அதனால இதில் செடி எதுவும் இல்லை. ஸ்னோ பெய்யும் போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் நமக்கு விரும்பின ஷேப்பை ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்க ஸ்னோவை உருட்டி பெரிய பெரிய ஸ்னோ பொம்மை செஞ்சு விளையாடுவாங்க, ஸ்னோமேன்னு சொல்லுவாங்க. சில சமயம் இந்த மாதிரி ஸ்னோ பாலை உருட்டி மற்றவங்க மேலே அடித்து அந்த மாதிரி ஒரு விளையாட்டும் விளையாடுவாங்க. ஸ்னோ பால் ஃபைட்னு சொல்லுவாங்க. வின்டர் டைமில் பறவைகளுக்கு தீனி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே பெரும்பாலான வீட்டுகளில் வின்டர் டைமில் பறவைங்களுக்கு இந்த மாதிரி தானியங்களை போட்டுருவாங்க. நம்ம கூட்டுக்குள்ளே தானியங்களை போட்டாலும் தரையில் தான் பறவைங்க கிளறிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் எதுக்கும் கொஞ்சம் தானியத்தை தரையிலையும் போட்டு வச்சுருக்கேன். அது சாப்பிடும்போது நான் ஒளிஞ்சிருந்து தான் வீடியோ எடுக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்போ நான் பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஓடி போய் செடிக்குள்ளே மறைஞ்சிருச்சு. மரம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஒயிட் கலர் குச்சி குச்சியாக இருக்குது. ஸ்னோ பெய்யும் போது விளையாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது பெஞ்சு முடிஞ்சதும் க்ளீனிங் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கடியாக தான் இருக்கும்.
ஸ்னோ பெஞ்சு முடிஞ்சதும் இமீடியட்டாக பேசேஜில் உள்ள ஸ்னோவை க்ளீன் பண்ணணும். உடனே பண்ணினாதான் நமக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். உடனே பண்ணாமல் விட்டோம்னா நேரம் ஆக ஆக நாம் நடக்கிற இடம், அதுக்கப்புறம் கார் டயர் படுற இடம் எல்லாம் இறுக்கமாக ஆகிடும், செட் ஆகிடும். அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு போதும்னு ஆகிடும். பேசிக்லி அந்த ஸ்னோ வந்து ஐஸாக மாறிடும். அதனால தான் கஷ்டமாக இருக்கும். ஸ்னோவை எதுக்கு க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா? க்ளீன் பண்ணலைன்னா அடுத்தடுத்த நாட்களில் அது கல் மாதிரி கெட்டியாகி பாலிஷ் ஆகிடும். இப்போ நான் சொன்னல ஐஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதில் நம்ம கால் வைக்கும்போது நம்ம வந்து வழுக்கி கீழே விழ வேண்டியது தான். அதனால் நம்ம நடக்கிற இடங்களில் உள்ள ஸ்னோவை உடனே க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரோடில் தான் ஸ்னோ இருக்குது. ரோடோட 2 பக்கத்து பேசேஜ்லேயும் ஸ்னோ எதுவும் இல்லை. அந்தந்த வீட்டுக்கு முன்னாடி உள்ள பேசேஜில் இருக்கிற ஸ்னோவை அந்தந்த வீட்டுக்காரங்க க்ளீன் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இது ஸ்ட்ரீட்டில் உள்ள ரோடு, அதனால தான் ஸ்னோ இன்னும் ரிமூவ் பண்ணலை. இதுவே மெயின் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்லாம் போட்டு ஸ்னோ டெபாசிட் ஆகாமல் பார்த்துப்பாங்க. நைட் பெஞ்ச ஸ்னோவில் கார் மேலே ஒரு பனி போர்த்தின மாதிரி இருக்குதுல்ல. இந்த காரில் உள்ள ஸ்னோவை ரிமூவ் பண்ணி காரை ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரமாவது ஆகிடும். வின்டர் டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் காருக்கு வின்டர் டயர் மாற்றிடுவாங்க. நார்மல் டயரை இந்த வின்டர் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா grip இல்லாமல் வழுக்கி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சம்மர் டயர், வின்டர் டயர்னு 2 டைப்பில் கார் டயர் எல்லாரும் வச்சுருப்பாங்க. இங்கே உள்ள வீடுங்களில் எல்லா ரூம்லையும் இந்த மாதிரி ரேடியேட்டர் இருக்கும். சின்ன ரூமில் சின்ன சைஸ்லையும் பெரிய ரூமில் பெரிய சைஸ்லையும் இருக்கும். அது பக்கத்துலேயே நான் மஞ்சள் செடி வச்சுருக்கேன். இந்த ரேடியேட்டரில் ஹாட் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். வின்டர் டைமில் ஃபுல்லாக இந்த ரேடியேட்டர் ஆனில் தான் இருக்கும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே நல்ல சூடாக கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். இதுதான் இந்த ரேடியேட்டரோட ரெகுலேட்டர். இதில் நாம் வைக்கிற நம்பருக்கு தகுந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஃப்ளோ இருக்கும். வெளியில் இருக்கிற கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் கூட்டி குறைச்சி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நம்பர் 2 இருந்தால் சூடு வந்து மைல்டாக இருக்கும். இப்போ அதுவே 8 வச்சா பெரிய அடுப்பு பக்கத்தில் நம்ம நிற்கிற மாதிரி சூடு வரும். என்னோடய ஸ்னோ வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு டயர்டாயிட்டேன். ஒரு சுக்கு காப்பியும் சுண்டலையும் சாப்பிட்டு சார்ஜ் ஏற்றிக்க போகிறேன். வின்டர் டைமில் நான் போடக்கூடிய சுக்கு காஃபி அப்புறம் கற்பூரவள்ளி டீ ரெசிபி, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.